ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு hajiscreation. இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஒரு சிம்பிளான ஷகர் விலாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் வெயிட் லாஸ் வீட் பரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக செய்கிற மாதிரி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா. நான் வந்து சகருக்கு என்ன எடுத்துக்கிறேன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சகருக்கு என்ன சாப்பிட்றேன், அதை எப்படி ரெடி பண்ணுறேங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டுக்காக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவிட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நான் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் வந்து இஃப்தாருக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். இது இருக்கட்டும், நம்ம லாஸ்ட்டில் இதை ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறணும். இப்போ இஃப்தார்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மாதிரி நான் இப்போ சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 10 பல் பூண்டு, 10 சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துட்டு இதில் காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்த போகிறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து பட்டை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ரஃபாக சாப் பண்ண ஒரு 4 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சகருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நான் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் குக் பண்ணாலும் அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலை எண்ணெயில் குக் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது. இப்போ நான் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை சேர்த்துட்டு இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணுங்கள். அப்போ தான் அது ராஸ்மல் போய் நல்லா சுருண்டு வரும். அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் இதில் ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இது மேலே நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த சிக்கன் மேலே மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே ஈவனாக கோட் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே தண்ணி விட்டு வரும். அப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். நீங்கள் வேணும்னா குக்கரில் சேர்த்து கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி பேனில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் அதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இஃப்தார் டைமில் பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து நான் இப்போ ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும் பரோட்டா சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுலேருந்து எனக்கு ஒரு 9 பீஸ் வந்துச்சு. நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக இந்த மாதிரி நல்லா வந்து உருண்டை போட்டு எடுத்துக்கிறேன் ஈவனாக. அப்போ வந்து நம்மளுக்கு தேய்க்கும் போது ரொம்பவே சூப்பராக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ இதை தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பரோட்டா செய்யணும் அப்படிங்கிறத. லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இல்லைன்னா நிறையா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெயிட் லாஸில் இருக்கனால மொத்தமாக ஒரு பரோட்டாக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மெஷர் பண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் எவ்வளோ தின்னாக வந்து தேய்ச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக தேய்ச்சிக்கோங்க. இதில் வந்து ஷேப்லாம் முக்கியம் இல்லை. ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சிருக்கனால இந்த மாதிரி கையில் கூட இழுக்க வரும். அதனால தான் நான் ரொம்ப சாஃப்டாக பிசைய சொன்னேன். இப்போ வந்து அதை தூக்கி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒன்று வெளியே ஒன்று உள்ள அந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி உள்ளேருந்து சுருட்டி எடுக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்பவே ஈஸி தான். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை பரோட்டா மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு பரோட்டா வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதில் ஆட் பண்ணிவிட்டு மாவை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ தின்னாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. ஷேப் ரொம்ப முக்கியம்லாம் இல்லை, எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கட்டும், பட் தின்னாக இருக்கணும். அவ்வளோதான் இதோட மேட்ரு. கையில் கூட இழுத்து விட்டுக்கோங்க. கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபோல்டு தானே பண்ண போகிறோம், அது வந்து கரெக்டாகிடும். இப்போது இந்த மாதிரி ஒன்று மடக்கி மேலே வைங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி நீளமாக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சைட் பை சைட் நான் வந்து சிக்கனையும் லைட்டாக இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அடியில் பிடிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் குக் ஆகிட்டு இருக்கட்டும். நான் செகண்ட் மெத்தட் காமிக்கிறேன். அதுக்கும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ எகெயின் நல்லா வந்து தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நான் இதை ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நூல் பரோட்டா மாதிரி வேணும், நிறையா லேயர் வேணும்னா ரொம்பவே கிட்ட கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பில் வரும். நான் நார்மல் பரோட்டா தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு லைன் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம அந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீஸும் மேலே வைக்கலாம்.
எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மேலே மேலே வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நான் எல்லா மாவையும் பரோட்டா மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அன்றைக்கி மைதா பரோட்டா தான் அவங்களாம் சகருக்காக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டெம்டிங்காக இருக்கும், பரோட்டா சாப்பிடணும் போல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எங்களுக்காக இந்த மாதிரி கோதுமை பரோட்டா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் பண்ண வேண்டியது மைதா தான். கண்டிப்பாக வந்து அதை அவாய்ட் பண்ணிடணும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. உங்களோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஆட் பண்ண ஒரு கொஞ்சம் ஆயிலும் அது ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு. எவ்வளோ சுருளை வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் இதில் ஒரு 4 பீஸ் தேங்காயை இந்த மாதிரி நிறையா தண்ணி ஊற்றி பாலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இல்லைன்னா திக்கான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிச்சு வரட்டும். அதுக்கு மேலே கொதிக்க வேணாம். ஏன்னா தேங்காய் பால் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே கொதிக்கும் போது அது பேட் கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அது வெயிட் லாஸ்க்கு அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் கொதிக்க வைங்க போதும். ஏன்னா இதில் நீங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியன் டேஸ்ட்டில் கிடைக்கும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் அது என்கிட்ட இல்லைனால நான் சேர்த்துக்கல. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். பட் பரோட்டாவை தேய்க்கும் போது மட்டும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த பெரை இருக்குல்ல, லேயர் வைக்கும்போது எவ்வளோ அழுத்தி வேணாலும் தேய்ச்சிக்கலாம் மாவை. பட் இந்த மாதிரி பெரை எடுத்த மாவை, லேயர் வச்ச மாவை வந்து தேய்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லேயர் வராது கரெக்டாக. ஸோ ரொம்பவே சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடாதீங்க. மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்த ஒரு தோசை தவாவில் இதை சேர்த்துட்டு எகெயின் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன். நான் டோட்டலாக ஒரு கோதுமை பரோட்டாவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் மெஷர் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு ரவந்து வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம 2 கையை வச்சு இந்த அளவுக்கு தட்டி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து லேயர் வந்து கரெக்டாக வரும். எனக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கோதுமை பரோட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து ஒரு ஹாட் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் லேயர் வேணும் அப்படின்னா நான் கட் பண்ணேன்ல, அதை வந்து ரொம்பவே கிட்ட கட் பண்ணி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நிறையா லேயர் வரும். கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரியே எல்லா பரோட்டாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நாங்கள் சகருக்கு வந்து முன்னாடியே நாங்கள் இதை வந்து செஞ்சு வச்சுட்டோம். பட் சகரப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு. இப்போது சகருக்கு டைம் ஆயிடுச்சு. நாங்கள் தஹஜ்ஜத் தொழுதுட்டு தான் சகர் செஞ்சோம் எல்லாருமே. என் அக்கா அண்ணிலாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு வந்து இன்றைக்கான ஃபுட்டு வந்து கோதுமை பரோட்டா, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா புடலங்காய் கூட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் நைட்டே வந்து ஒரு 10 o'clock மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. சகருக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரிலாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணி வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு போர் அடிக்காது. நம்ம வெயிட் லாஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸில் இல்லைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ 4, 5 மாதிரி நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுலாம் முடிச்சிட்டோம். இப்போ அவங்களாம் வந்து டீ குடிச்சிட்ருக்காங்க ஆஸ் யூஷுவல். நாங்கள் வந்து எங்களுக்காக மோர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் அண்ணி. சகர் செஞ்சுட்டு நம்ம ஒரு டம்ளர் மோர் எடுத்துக்கும் போது அது ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்குது. ரொம்ப நேரத்துக்கு பசியும் தெரியலை, தாகமும் அடிக்கலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மோரில் வந்து ரொம்பவே கம்மியான கலோரிஸ் தான் இருக்குது. 100 மில்லி மோரில் 40 கலோரிஸ் தான் இருக்குது. பட் ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக தயிர் ஊற்றி நிறையா தண்ணி ஊற்றி அடிச்சு குடிங்க. அதான் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இவங்கெல்லாம் வந்து சகர் செஞ்சுட்டு படுத்திருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லா பசங்களும் எந்திரிச்சிருவாங்க. நீ பொய் பேசாத. 3 நோம்பு வைக்கிற ஒரு நாளைக்கு. மோராடி குடிடி. ஆயிஷா நீ எதுவும் குடிக்கலையா? டீ வேணுமா? எந்திரி மேல லேட் ஆகுது. டீ வேணுமாடா? ஆமா. சீக்கிரமாகவே சகர் செஞ்சிட்டனால ரொம்ப நேரம் கேப் இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது, ஃப்ரீயாக இருக்க டைம் போதெல்லாம் நீங்கள் அமல்கள் செய்கிறதுக்கு நிறையா ட்ரை பண்ணுங்கள். அதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில். நாங்கள் வந்து வாங்க சொல்கிற முடியும் ஓதிட்டு இருந்தோம் எல்லாருமே, அக்கா நான் எல்லாருமே.
லாங்கும் சொல்லி முடிச்சாச்சு. எல்லாரும் வந்து தொழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறையா துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரோட துவாவும் கபுலாகணும். ஸ்ரீலங்கன் பீப்புள்ஸ்க்கு முக்கியமாக துவா செய்யுங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தரோட துவா கபுலானாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ நானும் ஃபஜர் தொழுகிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி வீட் சப்பாத்தி அந்த சிக்கன் கிரேவியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.